தேங்க்யூ அப்பா. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா. ஆராதனை. ஆமென். ஆராதனை. Thank you, Father. யாக்கோப்பின் தேவனை தன் துணையாய் கொண்டிருந்து 146:5 சப்தம் போட்டு வாசிப்போம். யாக்கோப்பின் தேவனை தன் துணையாய் கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் பேரில் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவா. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவையில் உள்ள யாவையும் உண்டாக்கினவர். இதுதான் இந்த செய்தி. என்றென்றைக்கும் நம்பத்தக்கவர், உண்மையை காக்கிறவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னும் 3 வசனங்கள் சொல்லி அவர் எப்படி நம்பத்தக்கவர் சொல்லுங்க. நம்பத்தக்கவர். நம்முடைய தகப்பன் என்றென்றைக்கு நம்பத்தக்கவர். தகப்பன் என்றென்றைக்கும் நம்பத்தக்கவர். ஹல்லேலூயா. ஆமென். நன்றி அப்பா. நம்பத்தக்கவர், நம்பத்தக்கவர், என்றென்றும் நம்பத்தக்கவர். சொல்லுங்க. நம்பத்தக்கவர், நம்பத்தக்கவர். ஹல்லேலூயா. என்றென்றும் நம்பத்தக்கவர். போன வாரம் பார்த்த அந்த 10-13 பார்த்து திராணிக்கு மேலாய் சோதிக்கப்பட விடுவதில்லை, சோதனையை தாங்குற பலன் கொடுத்து தப்பி செல்ல நம்பத்தக்கவர் பார்த்தோமா. அப்புறம் 2 தெசலோனிக்கர் 3:3 பார்த்தா அவர் நம்பத்தக்கவர், இதயத்தை ஸ்திரப்படுத்தி தீயவனிருந்து காப்பாற்றுகிறவர் பார்த்தோம். இப்ப இன்னும் 3 வசனங்கள். ஹல்லேலூயா. உபாகமம் 7:9 நம்பத்தக்கவர், நம்பத்தக்கவர், என்றென்றும் நம்பத்தக்கவர். 7:9 ஆமென். நம்பத்தக்கவர், என்றென்றும் நம்பத்தக்கவர், 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 என்றென்றும் நம்பத்தக்கவர், 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 என்றென்றும் நம்பத்தக்கவர். 9 வாசிங்க. ஆகையா உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து சேர்ந்து கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு 1000 சொல்லுங்க. எழுத்துங்க. 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன், நம்பத்தக்க தேவன். எப்படிப்பட்ட தேவனா? உடன்படிக்கையும் தயவையும் காக்கிறதில் நம்பத்தக்கவர். ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். உடன்படிக்கைனா உறவு, இரத்தத்தால் உண்டான உறவை காப்பதில் உண்மையுள்ளவர். அவருடைய தயவு, இரக்கத்தையும் உறவையும் அவர் காத்து கொள்வதில் கவனமா இருக்கிறாரு. நம்ம கவனமா இருக்கிறோம். ஸ்தோத்திரப்பான்னு சொல்லுங்க. ஒரு நாளும் உறவை அவர் மறப்பதில்லை. அதான் அர்த்தம். உறவை அவர், நீங்க எப்படி பிள்ளைய பார்த்தா உறவை நினைக்கிறீங்க பாருங்க, அது போல அவர் நம்மை பார்க்கிற போதெல்லாம் உறவு, இரத்தத்தால செய்யப்பட்ட உடன்படிக்கை, அவருடைய தயவு, இவைகளை நினைவு கூறுகிறவருக்கு ஒரு கை தட்டுங்க பார்க்கலாம். உடன்படிக்கையோ உம்முடைய உறவையும் எங்களுக்காக நினைவு கூறுகிறவரே, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. அதற்கு முந்தின 6-7 வசனம் கூட 6-8 கூட வாசித்து நாம் ஹல்லேலூயா. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு சொல்லுங்க பரிசுத்த ஜனம். ஆமென் சொல்லுங்க. பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி அதுதான் நினைக்கிறாரு.
சொந்தமா இருக்கும்படி சொல்லுங்க, சொந்தமா இருக்கும்படி தெரிந்து கொண்டா சொல்லுங்க. அல்லேலூயா. தெரிந்து கொண்டீரே உலக தோற்றம் முன்னே உமது மகனாக, உமது மகன் ஏற்கனவே பாடணும்ல. தெரிந்து கொண்டீரே உலக தோற்றம் முன்னே உமது மகனாக, உமது மகன். இப்ப சொல்லுங்க, சொந்த ஜனமா இருக்கும்படி சொல்லுங்க, சொந்த ஜனமா இருக்கும்படி தெரிந்து கொண்டீரே, தெரிந்து கொண்டீரே. இதுதான் அவர் காப்பதில் உண்மையா இருக்கார். அதான் அர்த்தம். நான் என் பிள்ளை நான் சொந்தமா தெரிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, 8ஆம் வசனம் பாருங்க. கர்த்தர் உங்களில் அன்பு கூட்டினாலும் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும் பலத்த கையினால உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்து நின்றும் ராஜாவான பார்வோனின் கையில் நின்றும் மீட்டு கொண்டவர். ஆமென் சொல்லுங்க. நம்ம மீட்டாரா? அடிமைத்தன வீடாகிய எகிப்து நின்று மீட்டார். சொல்லுங்க, அடிமைத்தன வீடாகிய எகிப்து நின்று மீட்டார். பார்வோனே கை நின்று நம்மை மீட்டார். பிசாசின் பிடியிலிருந்து மீட்கப்பட்டவர்கள். இதை அவர் மறப்பதில்லை. அதுதான் அர்த்தம். மீட்கப்பட்டோம், சொந்தமாய் தெரிந்து கொள்ளப்பட்டோம். இதை அவர் மறப்பதில்லை. இந்த உறவை காத்துக் கொள்வதில் நம்பத்தக்கவர் என்றென்றும் நம்பத்தக்கவர் என்றென்றும் நம்பத்தக்கவர். உண்மை உள்ளவர் என்றென்றும் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. உண்மை உள்ளவர். Glory. என்றென்றும் உண்மை உள்ளவர். Thank you. சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் ஒரு வசனம் பார்த்தாலே போதும் நினைக்கிறேன். நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஜீசஸ் சொல்லுங்க. அல்லேலூயா. சொந்த ஜனமாய் தெரிந்து கொண்டீரே, எங்களை அந்த பிசாசின் பிடியிலிருந்து மீட்டீரே, இருளின் அதிகாரத்திலிருந்து மீட்டீரே, எங்களோடு உடன்படிக்கை செய்தீரே. இதை மறக்காத பிதாவாகிய தேவனே, இதை நினைவு கூறுகிறவரே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன். வாய் திறந்து சொல்லுங்க, உடன்படிக்கையும் தயவையும் இரக்கத்தையும் காக்கின்ற உண்மையுள்ள தேவன். 1000 தலைமுறை என்று இருக்கிறது. உன் பிள்ளைக்கு முன்னால உன் பிள்ளை ஆசீர்வதிக்கப்படும், உன் பேர பிள்ளை, அப்புறம் என்ன அடுத்த பிள்ளை, அதெல்லாம் பாப்பா இருப்பீங்களா? சரி, பிள்ளையின் பிள்ளைகளை பார்ப்பீர்கள். ஆனா அப்புறம் அடுத்த ஜெனரேஷன் பார்ப்பீங்களோ இல்லையோ, 1000 தலைமுறைக்கும் உன்னால உன் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம். வேதம் சொல்லுகிறது 1000 தலைமுறைக்கும் ஒரு சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். அது உன்னால. அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இன்னும் ஒரு வசனம் வாசித்து நன்றி அப்பா. இந்த 2:1 தெசலோனிக்கேயர். ஹல்லேலூயா. நம்பத்தக்கவர் என்றென்றும் நம்பத்தக்கவர் என்றென்றும் நம்பத்தக்கவர். ராணிக்கு மேலா சோதிக்கப்பட ஒருபோதும் விடமாட்டார். ராணிக்கு மேலா சோதிக்கப்பட ஒருபோதும் விடமாட்டார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பிச் செல்ல வழி செய்வார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பிச் செல்ல வழி செய்வார்.
நம்பத்தக்கவர் நம்பத்தக்கவர் என்றென்றும் நம்பத்தக்கவர். நம்பத்தக்கவர் Glory. நம்பத்தக்கவர் என்றென்றும் நம்பத்தக்கவர். தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23 இந்த வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். எனக்கு தெரியும் நீங்க உற்சாகமா இருக்கிறீங்க. உங்கள் உற்சாகம் என்னை உற்சாகப்படுத்துகிறது. தேங்க்யூ சொல்லுங்க, தேங்க்யூ சொல்லுங்க. சமாதானத்தின் தேவன், சத்தம் போட்டு வாசி. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவா. அடுத்து உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக சொல்லி அந்த அடுத்த வசனம் தான் முக்கியம். உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர். எதற்கு அழைத்தவர்? முற்றிலும் பரிசுத்தமாக்க, முழுவதும் உங்களை குற்றமற்றதாய் காக்க, முற்றிலும் பரிசுத்தமாக்க, முழுவதும் குற்றமற்றவர்களாய் உங்களை காக்க உங்களை அழைத்தார். அந்த அழைத்தவர் நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர். அவர் அப்படியே செய்வார். என்ன அருமையான வசனம் பாருங்க. பிரியாணி சாப்பிட்டது மாதிரி இருக்கா? அல்லேலூயா, நன்றி சொல்லுங்க. அவர் அப்படியே செய்வார். எப்படி செய்வார்? முற்றிலும் பரிசுத்தமாக்குவார், முழுவதும் குற்றமில்லாமல் காத்துக்கொள்வார். இதிலே அவர் நம்பத்தக்கவர், முற்றிலும் பரிசுத்தமாக்குவார். ஆவி, ஆத்மா, சரீரத்தை முழுவதும் குற்றமில்லாமல் காத்துக்கொள்வார். சரீரம் முழுவதும் குற்றமில்லாமல் காத்துக்கொள்வார். எதுவர? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் வர அவர் வருவார். சீக்கிரமாய் வருவார். அவர் முன்னில் நான் நிற்போம். எப்படி நிற்போம்? முற்றிலும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களா, முழுவதும் காக்கப்பட்டவர்களா, குற்றமில்லாமல் காக்கப்பட்டவர்களா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முன்னால நிற்க போகிறோம். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? கைதட்டி ஆமென் சொல்லுங்க. நம்பத்தக்கவர், நம்பத்தக்கவர், என்றென்றும் நம்பத்தக்கவர். நம்பத்தக்கவர், நம்பத்தக்கவர், என்றென்றும் நம்பத்தக்கவர். முற்றிலும் பரிசுத்தம் ஆக்கிடுவார், முற்றிலும் பரிசுத்தமாக்கிடுவார், முழுவதும் குற்றமின்றி காத்திடுவார், முழுவதும் குற்றமின்றி காத்திடுவார். முற்றிலும் பரிசுத்தமாக்கிடுவார், முற்றிலும் பரிசுத்தமாக்கிடுவார், முழுவதும் குற்றமின்றி காத்துக்கொள்வார், முழுவதும் குற்றமின்றி காத்துக்கொள்வார். நம்பத்தக்கவர், நம்பத்தக்கவர், என்றென்றும் நம்பத்தக்கவர். Thank you, thank you. நம்பத்தக்கவர், Glory, நம்பத்தக்கவர், Glory. என்றென்றும் நம்பத்தக்கவர். ரத்தத்தினாலே கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு, இரத்தத்தினாலே கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு மீட்கப்பட்டே அலகை திடீ நின்று. நம்பத்தக்கவர், நம்பத்தக்கவர், என்றென்றும் நம்பத்தக்கவர். அப்படியே நம்மை ஆண்டவருக்கு அர்ப்பணம் செய்து முடிப்போமா? நம்பத்தக்கவர், தேங்க்யூ, நம்பத்தக்கவர், தேங்க்யூ அப்பா. என்றென்றும் நம்பத்தக்கவர். நன்றி ஆண்டவரே. அப்படியே கர்த்தரை உயர்த்துவோம். ஆராதனை, ஆராதனை அப்பா, அப்பா. உங்களுக்கு
ராஜாவும் மாளிகையில் ராப்பகலா அமர்ந்திருப்பே. சொல்லுங்க ராஜா மாளிகையில் மகிமப்பா, உடைய பிரசன்னப்பா ஜனங்களை மூடட்டும்பா. அமர்ந்திருப்பே, துதித்து மகிழ்ந்திருப்பே, எல்லா துயரம் மறந்திருப்பே, உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே. ஹல்லேலூயா. எல்லா துயரம் மறந்திருப்பே. ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். எத்தனையோ தேவைகளோடு அமர்ந்திருக்கிறீர்கள். என் பரலோக பிதா நீங்கள் கேட்ப வேண்டிக் கொள்வதற்கு அதிகமாகவே அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். உங்கள் தேவைகள் என்னதென்று அறிந்திருக்கிறார். தேவைகள் பூர்த்தி ஆவதாக, உங்கள் இதய விருப்பங்கள் நடப்பதாக, உங்கள் எதிர்கால ஏக்கங்கள் நிறைவேற்றப்படுவதாக. நன்றி அப்பான்னு சொல்லுங்க. நன்றி அப்பா. வியாதி முற்றிலும் இல்லாமல் போவதாக. தகப்பனே ஸ்தோத்திரப்பா.